கோவிந்தாய நமः. ஸ்ரீமத் வரவரமுனிய நமः. ஸ்ரீவானாச்சலமாமுனிய நமः. ஸ்ரீசைலேசதயாபாத்திரம் தீபக்தியாதிகுணாநவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்பிதாமாதரம் முனிம். ரம்பிதாமாத்ரி யோகீந்திர பாதிரேகாமயம் சதா ததா யத்தாத்மசத்தாதிம் ராமானுஜ முனிம்பதே. கலையாமி கலித்வம்சம் கவிம் லோகதிவாகரம் யசிகோபி பிரகாசாபியம் ஆவித்யம் நிகிதம் தமகா. வாழிபரகாலன் வாழிகலையின்னி வாழிகுறையலோர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கொள் தூயோர் தொடர்மானவேல் நெஞ்சுக்கல் கடிதம் மடங்கானிடமிருவி நஞ்சுக்கு நல்லதமுடம் அஞ்சுக்கிழக்கியம் ஆரசாரம் பரசைவ பஞ்சுக்கரனின் பொறி பரகாலன் பனுவல்களே. எங்கள் கதியே இராமாரசமுடைய சங்ககெடுத்தாண்டு தவராசா பொங்குபுக மங்கையர்கோனின் தமரையாய் ரமணைத்தும் தங்குவனம் நீ எனக்குத்தா. மாறன் படித்த தமிழ்மறைக்கு மங்கையர்கோன் ஆரங்கம் கூற அவதரித்த வீருடைய கார்த்திகையில் கார்த்திகினால் இன்னென்னு காதலிப்பார் வாய்த்த மலர்த்தாள்கள் நெஞ்சே வாழ்த்தி என்று சுவாமி பொய்யிலாத மணவாள மாமனிகள் தன்னுடைய உபதேச ரத்தினமாலையிலே திருமங்கை ஆழ்வாரை பற்றி அருளி செய்திருக்கிறார். அருள்மாலை அரட்டமுக்கி அடையார் சீயம் மங்கையர்கோன் என்று சதுஷ்கவி பெருமாள் என்றும் பிரசித்தி பெற்ற திருமங்கி ஆழ்வார் நாலு கவி பெருமாள் என்று ஆசிகவி மதுரகவி சித்திரக்கவி என்று இப்படி பலவிதமான பெயர்களே பாண்டித்யம் பெற்றவர். எம்பெருமானால் மயரோட வஜ்ரணம் அருளப் பெற்று திருமந்திரத்தை எம்பெருமான் நேராக உபதேசித்தார் ஆழ்வாருக்கு. அது முதல் திருமொழியிலேயே ஆழ்வார் தன்னுடைய திருவாக்காலே வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தார் என்றதை விண்ணப்பிக்கிறார். நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம், நான் கண்டுகொண்டேன் நாராயணனா என்னும் நாமம் என்றபடி 9 கால் ஒரு முறைக்கு இல்லாமல் 9 முறை தெரிவிக்கிறார்னு பார்க்கணும். அந்த நாராயணாமத்தின் பொருள் என்ன, அதனுடைய பலன்கள் என்ன, இதெல்லாம் குலம் தரும் செல்வம் தந்திடும் எம்பிரான் என்ற இந்த பாசனங்கள் வாயிலாக திருமங்கை ஆழ்வார் நமக்கு உணர்த்துகிறார். நம்மாழ்வார் விரித்து சொன்னதை சுருக்கமாகவும் சுருக்கமாக சொன்னதை விரித்து சொல்வதும் நாம் பார்க்கிறோம். யாம் மடலூர்ந்தோம் எம் ஆழியங்கை பிரானுடைய என்று மடல் ஊற எத்தனித்தார் நம்மாழ்வார். சிறிய திருமடல் என்ன பெரிய திருமடல் என்ன என்று இருமடல் ஈந்தார் மங்கையர்கோன். அது மாதிரி 4 திருவாய்மொழியில் தூது பாசரங்கள் உண்டு. திருவாய்மொழியில் இங்கே திருடந்தாண்டத்துலேயும் பெரிய திருமொழியிலையும் ஓரிரு இடத்திலே தூது பாசரங்களை பார்க்கலாம். அந்த ரீதியில் பார்க்கும்போது நம்மாழ்வார் அதாவது வேதத்துக்கு உபபிரமணம் போலே கலியனுடைய பிரபந்தங்கள் ஆழ்வாருடைய 4 பிரபந்தங்களுக்கு உபபிரமணமாக அமைகின்றன என்று ஆச்சாரியத்திலே சுஸ்பஷ்டமாக தெரிவிக்கிறார் சுவாமி அழகமணவாள பெருமாள் நாயனார். இந்த ரீதியில் பார்க்கும்போது வைகாசி விசாக மகோத்சவம் ஆழ்வார் திருமணி 5ஆம் திருநாள் என்று நவ திருப்பதி கருட சேவை நடக்கும். அதே ரீதியில் இங்கேயும் திருநாங்கூரில் கிட்டத்தட்ட 130 வருஷத்துக்கு மேலாக இந்த மகோத்சவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தை அமாவாசை அன்னைக்கு ஆரம்பிச்சு ஒரு 3 நாள். ஆழ்வார் முதலிலே திருக்குறளூர் அவதாரஸ்தலம், மங்கமடம், திருக்காவளம்பாடி, திருமணிக்கூடம், திருப்பார்த்தன்பள்ளி, அங்கேருந்து மஞ்சக்குடி மண்டபம் சுமார் மத்தியான வாக்கில் எள்ளி அங்கே திருவஞ்சனம் கண்டருளி, அங்கேருந்து திருநாங்கூர் நாராயணன் கோயில், மணிமாடக் கோயில், வன்புருடாத்தமன் சன்னதி, வைகுந்த விண்ணகரம் மற்றும் அரிமேய விண்ணகரம் மற்ற திவ்யதேசங்கள்லாம் அங்கே நாங்கூரில் உள்ளே இருக்கும் திவ்யதேசங்கள் அங்கெல்லாம் ஆழ்வார் எழுந்தருளி மங்களாசாசனம் ஆகிறது. ஆழ்வார் எம்பெருமான் திருமுன்பே அந்தந்த திவ்யதேசங்களுக்கு உரித்தான பாத்திரங்களை விண்ணப்பம் செய்து அந்த எம்பெருமானிடம் ஆழ்வாரே நேராக சென்று விண்ணப்பிப்பதாக ஒரு ஐதீக்கியம். அதன் பிறகு அடுத்த நாள் அதாவது கருட சேவை அன்னைக்கு அமாவாசைக்கு அடுத்த நாள் மத்தியானம் நாராயணன் கோவில் வாசலில் எல்லா பெருமாளும் எழுந்தருளின பிறகு முதல்ல நாராயணன் பெருமாள் தொடங்கி ஆழ்வாருடைய முதல் பாசுரம் அந்தந்த பெருமாளுக்கு முதல் பாசுரம் கடைசி பாசுரம் விண்ணப்பம் செய்து எம்பெருமான்கிட்டேருந்து பரிவட்டம் மாலை பகுமானங்கள்லாம் ஆழ்வாருக்காகும். ஆழ்வார் அந்த பெருமாளை வரம் வந்த பிறகு அடுத்த பெருமாள் இப்படி வரிசையாக ஆகி கடைசியில் வன்பொருளாத்தம் சன்னதியிலேருந்து சுவாமி மணவாள மாமனிகள் எழுந்தருள ஆழ்வாருக்கு வடிவழகு விண்ணப்பம் செய்ய ஆழ்வார்ட்டேருந்து மணவாள மாமனிகளுக்கு மரியாதை ஆகும்னு பார்க்கும். அன்னைக்கு ராத்திரி பிரசித்தமாக கருட சேவை ரொம்ப அற்புதமாக நடக்கிறது. முதலை தனிமாவரும் தீரவன்னு முதிரீர் தடத்து செங்கண் வேழ மொய்ய விதலை தலை சென்னதற்கே உதவி வினை தீர்த்தவம்மானிடம். இது பெரிய திருமொழி 3ஆம் பத்து 8ஆம் திருமொழி. அதில் நந்தா விளக்கேல 2ஆம் பாசனம். முதலை தனிமாவரும் தீரவன்னு அந்த ஸ்ரீ கஜேந்திர ஆழ்வார் கெம்பெருமான் அதைக்கொலை தலைகொலை ஓடி வந்து அந்த ஸ்ரீ கஜேந்திர ஆழ்வானை எடுத்து வாரி அணைத்து கொண்டு தன்னுடைய
வஸ்திரத்தாலே ஒத்தடெல்லாம் கொடுக்குறார் பெருமாள்னு பார்க்குறோம். திருவாயுமில் தொழுங்காதல் களிலடிப்பான் புள்ளூர்ந்து தோன்றியேன்னு சங்கல்ப ஞானத்தாலேயே அந்த முதலையே அழித்திருக்கலாம், ரட்சித்திருக்கலாம். இருந்தாலும் அது தொழுங்காதல் களிறு என்று ஸ்ரீ கஜேந்திர ஆழ்வானுக்கு நேராக ஓடி வந்து ரட்சித்தான் எம்பெருமான். மழுங்காத ஞானமே படையாக மலர்கள் தொழும்பாயார் கடித்தால் என்று அந்த பெரிய திருவடியின் வேகம் போராதுன்னு இன்னும் வேகமா எம்பெருமான் எழுந்தருளினான். துராய நமகான்னு பிரசித்தமாக பார்க்கிறோம். அப்பேற்பட்ட கருட சேவையின் தெய்வ புள்ளேன்னேறி வருவார்னு இதுக்கு முன்னாடி ஆழ்வார் சித்திரகூட பாசுரத்திலே அருளி செய்திருப்பதும் இங்கு நோக்கத்தக்கது. அப்படி இங்க தொண்டமண்டலம்னு வரும்போது கருட சேவை ரொம்ப விசேஷம். வையங்கண்ட வைகாசி திருநாள் தேவப்பெருமாளும் அந்த அயரூரும் அமரர்கள் அதிபதியான தேவப்பெருமாள் அவனும் அந்த கருட சேவையில் இன்னைக்கும் 3ஆம் உற்சவம் கார்த்தால அதிவிசேஷம். சோழ நாட்டில் 4ஆம் உற்சவம் சாயங்காலம், பாண்டிய நாட்டில் 5ஆம் உற்சவம் சாயங்காலம் வனமாமலை பிராந்தியங்களிலே நடப்பது வழக்கம். அப்படி எம்பெருமான் கருடாருடனாக எழுந்தருளுவது ரொம்ப விசேஷம். அதை சேவிப்பதற்காகவே லோகமே திரளும்னு பார்க்கணும். அப்பேற்பட்ட கருட சேவை எல்லா பெருமாளும் நாங்கூரில் எல்லா பெருமாளும் நாங்கூர் 4000ன்னு சொல்கிறோம். அப்படி அத்தனை எம்பெருமானும் எழுந்தருளி அன்னைக்கு ராத்திரி கருட சேவையிலே காட்சி. அது கடைசியில் திருவந்தி காப்பு எல்லாருக்கும் சேர்த்து பண்ணுவாளே ஒன்று போல அதை சேவிப்ப காண 1000 கண் வேண்டும். அவ்வளோ விசேஷமாகவும் இன்னைக்கும் பல வருஷங்களாக இதுக்கப்புறம்தான் இன்ஃபேக்ட் முதல் நவதிருப்பதி கருட சேவை நடக்கிறது. அதன் பிறகு இந்த திருநாங்கூர் கருட சேவை விசேஷங்கள். இதுக்கப்புறம் கும்பகோணத்தில், திருக்குடந்தையிலே, தஞ்சாவூரில் பல கருட சேவைகள் நடக்கிறது பார்க்குறோம். அங்கங்கே நடக்கிறது. 3 கருட சேவை பூந்தமல்லியும் உண்டு. அந்த மாதிரி இது ஒரு பக்கம். ஆழ்வார் 11 திவிதேசங்களை பாடின கிரமம் வேறு. ஆழ்வார் எழுந்தருளும் இந்த நாங்கூர் கருட சேவைக்கு எழுந்தருளும் கிரமம் வேறு. பெரியோர்கள் என்ன சொல்றான்னா, முன்பு மஞ்சக்குழி மண்டபம் அந்த வைபவம் முதல்ல தொடங்கி அதன் பிறகு பந்தல் மங்களாசாசனம் வரைக்கும் இருந்தது. போக போக நாளாவட்டத்தில் இந்த கருட சேவையும் பிற்பாடு ஏற்பட்டது. கருட சேவை ஆன மறுதினம் ஆழ்வார் திருவஞ்சனம் கண்டருளி திரும்ப காலிலே அண்ணன் கோயில் என்ன, கீழச்சாலையான திருத்தேவனார் தொகை, அப்புறம் திருவாலிக்கு வந்து திருநகரிக்கு மீள்கிறார்னு பார்க்கணும். ஆனால் ஆழ்வார் பாடின கிரமம் வேறு. அந்த ஆழ்வார் பாடின கிரமத்திலே ஆழ்வாருடைய அனுபவம் அதில் தெரியுது. திருவாலி தான் ஆரம்பத்தில் 30 பாசுரங்கள் ஆழ்வார் அருளி செய்கிறார். அதை திரும்ப காலில் தான் ரம்மியமாக இருக்கும். சாயங்காலம் ஒரு 7 மணி வாக்கில் கீழச்சாலேருந்து ஆழ்வார் எழுவர். நிசப்தமாக இருக்கும். அப்போது அத்தியாபகர்கள் விண்ணப்பிக்கும் அழகே தனி. அதை அற்புதமாக நாம் அனுபவித்து ரசித்து கேட்கலாம்னு பார்ப்போம். அங்கே திருநகரிக்கு எழுந்தருளும்போது அங்கே எம்பெருமான்கள் கருட சேவையிலே சேவை சாதிப்பார்கள்னு பார்க்குறோம் திருவாலி திருநகரி. ஏன்னா அந்த 2 எம்பெருமான்களும் இங்கே எழுந்துள்ள மாட்டான். ஒரு குரலாய் இருநிலம் மூடி மண் வேண்டி என்று காய்ச்சீராமன்னரிலே ஆழ்வார் 1, 2, 3 என்ற ரீதியிலே, அதாவது 3ஆம் 10 பெரிய திருமொழியில் 4ஆம் திருமொழியில் ஆலிநாடன் அங்கமல தடவையல் சூழ் ஆலிநாடன் அருள்மாறி அரட்டு முக்கி அடையார் சீயம் கொங்குமலி கோயிலர்வேல் மங்கவேந்தன் கொத்தவேல் பரகாலன் கலியன் சொன்ன என்று அவளை ஆழ்வாருடைய திருநாமங்களை அடுக்கிக் கொண்டே போகிறார். ஆழ்வார் தேடி சென்று அந்த எம்பெருமானை மங்களாசாசனம் பண்ணுறதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இவர் தேடி செல்லாமலே எங்கே இந்த எம்பெருமான் அங்கேருந்து அப்படியே எழுந்தருளி ஆழ்வார் அப்படியே எழுந்தருளி வேறு எங்கேயாவது போயிட போகிறாரோன்னு திருவாலி எம்பெருமான் ஆழ்வார் மனத்திலே புகுந்து ஆழ்வார் மனத்திலே பூர்ணமாய் இடம் பிடித்தான். அதனால்தான் வந்து உனதடியேன் மனம் புகுந்தாய் புகுந்ததற்பின் வணங்கும் என் சிந்தனைக்கிரியாயின்னு ஆழ்வாருடைய சிந்தனைக்கிரியான்னு திருவாராதன பெருமாள் இன்னைக்கும் பார்க்கலாம். ஆழ்வார் எழுந்தருளும்போது சிந்தனைக்கிரியாய் என்ற எம்பெருமானுடைய ஆழ்வாருடைய திருவாரூர பெருமாள் கூடவே எழுந்தருளுவார். அப்பேற்பட்ட எம்பெருமான் ஆழ்வார் மனத்திலே வந்து புகுந்தான். அதனால்தான் வளைத்து வைத்தேன் நீ போகலொட்டேன்னு குந்தியேன் மனத்தே புகுந்தாயை போகலொட்டேன் என்று என்னுடைய மனத்திலே என் மனம் நீ வாட நீ நினையேல் மனவெழுத மாமுனி வா என்னெல்லாம் இந்த திருவாலி எம்பெருமான் நிர்கேத கிருபையால் ஆழ்வார் மனத்திலே வந்து புகுந்தான். இனி போயினால் அறையோ உரையாய் ஒரு மாற்றம் இந்தாய் என்று எம்பெருமானுடைய காரணமில்லா அருளால் எம்பெருமான ஆழ்வார் மனத்தே வந்து புகுந்தான். வந்தாய் என் மனத்தே வன்னி நின்னாய்ன்னு ஆழ்வார் மனத்திலே எம்பெருமான் பிரியாது வந்து நின் மன்னடி சேவலுக்கே மறவாமை வைத்தாயால் என்று எம்பெருமான் திருவடியை மறவாதபடி அந்த திருவாலி ஆடல் வாசேரா அணியாதி அம்மானே என்றும் இப்படி திருவாலி அம்மா மணியளவன் கண்படுக்கும் அணியாதி அம்மானே என்றும்
அந்த நாடலரா அணியாடி அம்மானே என்னும் ஓதி ஆயிரம் பணிந்து ஏத்தி நின் அடைந்தேற்கு ஒரு பொருள் வேதிய அறையாய் உரைமாய் ஒரு மாத்த வெந்தாய் சங்கு தங்கு தடங்கடல் கடல் மல்லையில் கடை அருபுரிந்து இங்கென்னுள் புகுந்தாய் இனி போயினாதையோ என்று பலபடிகளாலே இந்த திருவாலியம்பெருமான் தன்னுடைய மனத்திலே வந்து புகுந்து விஷயகாரம் பண்ணான், நிர்வேதி கிருப பண்ணான். ஆழ்வார் அதுக்கு பரம சந்துஷ்டராய் ரொம்ப கிருதக்கியோடு இனி ஆழ்வாரை எம்பெருமானை நான் பிரியலொற்றேன், இனி போக மாட்டேன், அதனால எம்பெருமானை தன் மனத்திலிருந்து அகற்ற மாட்டேன் நீ என்னெல்லாம் தெரிவிக்கிறார். இது பெரியாழ்வாரும் கடைசியில் நின்னானை திருவானை கண்டாயின்னு நம்மாழ்வாரும் பெரியாழ்வாரும் கடைசியில் தெரிவிக்கிறா போல இருக்கு. ஆனால் இதெல்லாம் என்ன ஆயிடுத்து, உண்மையான அனுபவங்களான்னு பார்த்தா எல்லாமே மானசீக அனுபவங்கள். ஆச்சாரியத்தில் ஞானத்தில் தன் பேச்சு பிரேமத்தில் பெண் பேச்சு என்பார் சுவாமி புல்லலோகாச்சாரியாரின் திருத்தம்பியாரான சுவாமி அழகமணவாள பெருமாள் நாயனார். அதாவது எம்பெருமான் பிரிவாத்தாமையால் அந்த பெண் பேச்சு வந்து விடுகிறது பிரேமத்தால். இப்படி இந்த அனுபவம் மானசீக அனுபவமாக இருக்க எம்பெருமான் பிரிவாத்தாமையில் தளர்ந்து தூவிரிய மலரோழக்கி துணையோடும் பிரியாதே பூவிரிய மதுரோடும் பொறுவரிய சிறுவண்டே ஏவரி வெஞ்சலையானுக்கு என் நிலைமை உரையாயே. அதை சொல்லும்போது தீவிரிய மறைவடர்க்கும் புகழாளர் திருவாளி என்று அந்த திருவாளியில் இருக்கும் ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய ஏற்றத்தையும் ஆழ்வார்கள் செய்வது காண்க. அதனால இந்த 4 பாசுரங்களால ஒரு பெண் பிராட்டி அந்த நிலையிலே ஆழ்வார் தூது விடுவதை காண்கிறோம். தலைவன் தலைவிக்கு தலைவி தலைவனுக்கு தூது விடுகிறார். பூவிரிய பொறுவரிய சிறுவண்டேன்னு வண்டு பூவை கிளி குயில் மயில் இதெல்லாம் பறவைகளாச்ச. இவைகளை தூது விடுவது எந்த கோடியிலே சேரணும் பார்க்கும்போது ஞான கர்மங்களை சிறகாக்கி என்று இந்த ஞான கர்மங்கள் தான் 2 சிறகு பட்சிக்கு. அப்பேற்பட்டவர்கள் ஆச்சாரியர்கள் என்று உள்ளுரை பொருள் சுவாவதேசார்த்தத்தில் பார்க்கணும். அப்படி தூவிரிய மலரழைக்கு துணையோடும் பிரியாதே, நீ துணையோடும் பிரியாமல் இருக்கிறாய், என்னை எம்பெருமானுடன் சேர்த்து விடுவாயாக என்று விண்ணப்பிக்கிறார் ஆழ்வார் 4 பாசுரத்தில். இப்படிப்பட்ட ஆழ்வாருடைய பிரிவாத்தாமையை கண்டு இவரை தவிக்க விடலாகாது என்று எம்பெருமான் ஆழ்வாரை தன்னுடைய தாய்க்கு தெரியாமல் அழைத்து செல்கிறான். அப்படி அழைத்து செல்லும் போது எப்படி ஒரு கத்திர வாழில் உரையில் இருக்கும்போது உரையிலேருந்து வாழை எடுக்கிறா போல அழைத்து போயிட்டானாம். இல்லை தாய் அருகிலே பெண் இருக்கும்போது தாய் அந்த கையை அணைத்து கொண்டிருக்கிறாள். ஆனால் பெண்ணை அழைத்து கொள்வதாக செல்லுகிறான். அழைத்து செல்வது கரியான் ஒரு காலை வந்து கல்வன்கொல் யாரறியேன், கரியான் ஒரு காலை வந்து வள்ளி மருங்கள் எந்தன் மடவானினை போதவென்னு என்று எம்பெருமான் அழைத்து செல்வதாக தாய்ப்பாசுரம் பெண்ணை பற்றி சொல்கிறா. கரியான் ஒரு காலை வந்துன்னு அணியாலி புகுவர்களோ என்ன அவள் போவேன் அழைத்து கொண்டு பிராப்தி, எந்த மணவாளன் அழைத்து கொண்டு செல்லணுமோ அவனை தான் அழைத்து போகலாம், வாஸ்தவம் தான். ஆனால் அவள் ஒழுங்காக ஓடி போய் சேரணுமே, 2 பேரும் பராக்கு பார்க்கும் போயிடக்கூடாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் மயம் பித்தாகி தாய்மனை நின்னிறங்க தனியரிடுமால் துணியா போயின பூங்கொடியால் புனராளி புகுவடென்னு என்று தாய்ப்பாசுரமாக ரொம்ப இந்த மாதிரி ரொம்ப விசேஷம். தாய்ப்பாசுரமாக விண்ணப்பிப்பது உண்டு, அது பார்த்துக்கோம். திருவாய்மொழியில் 7 தாய்ப்பாசுரம், தலைமகள் பாசுரம் 17, தோழி பாசுரம் 3. இங்கே தாய்ப்பாசுரம் இருக்கு விசேஷம்தான். ஆனால் தாய்ப்பாசுரம் தன்னுடைய மகளை எம்பெருமானே களவாடி கொண்டு செல்வதாக அப்படி ரசிக்கிறார். இதுக்கு மேலே எம்பெருமான் பார்க்குறான். இந்த எம்பெருமான் இந்த பிரகிருதியிலேயே ஆழ்வாரை வைத்திருக்கிறான். எல்லாமே மானச அனுபவமாக போயிட்டுருக்கு. அதனால் இருக்கும் நாள் வரை உகந்தருளின நிலங்களிலே பிரவணனாய் போதுபோக்கை, குணானுபவங்களிலே பிரவணனாய் போதுபோக்கைன்னு அந்த ரீதியில் நமக்கெல்லாம் தெரியும். திருமங்கை ஆழ்வாருக்கு உகந்தருளின் நிலங்களிலே ஆழங்கால் படுவது தெரிஞ்ச விஷயந்தான். வழியில் பொறுப்பேற்றிருக்கும்
பின்பற்ற ஆய்வாளர் ஜெயலலிதம் அவர்களுக்கு அன்பான வேண்டுகோள். அப்படியே ஏற்க வேண்டும் மேடம். வெளியே செல்லும் வழியில் பொறுப்பேற்றுக் கொண்டு காவல்துறை பணியாற்றிக் கொண்டிருக்கும் இன்ஸ்பெக்டர் ஜெயலலிதம் மேடம் அவர்களுக்கு அன்பான வேண்டுகோள். இது இருக்கும் நாள் வரை இங்கே இருக்கிற நிலத்தில் உகந்த நிலங்களை நாம் அனுபவிப்போம் என்று ஆழ்வார் கோலித்து இந்த நந்தா விளக்கே அளத்தற்கரியா என்று மணிமான கோயிலை முதலிலே அனுபவிக்க துவங்குகிறார். நந்தா விளக்கே நந்தா என்பது அணையாத விளக்கு, அளத்தற்கரியாயின்னு அளக்க முடியாதவன். அதனால் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மம்னு சொல்கிறோம். அப்போ எது என்னைக்கும் நித்தியமாக இருக்கோ அதுதான் சத்தியம். அதனால் நந்தாது முடிவில்லாமல் எண்ணிக்கருக்கு விளக்கு ஞானத்தை கொடுக்கிறது. அதான் சத்தியம் ஞானம் அனந்தம் முடிவில்லாத அளத்தற்கரியாய் நந்தா விளக்கே அளத்தற்கரியாய் நரணாரணனே கருமாமிகில் போலெந்தாய் எந்தாய் எமக்கே அருளாய் என்று இமையோர் பரவிடம் கந்தார வந்தேன் எத்திசையும் கந்தார வந்தேன் இசபாட மாடே களிவண்டு மிழத்த மழை துதைந்து மந்தாரம் நின்று மணமல்கனாகூர் மணிமாடக் கோயில் மணவன் வணங்கன் மணனேன்னு அதான் நாராயணன் பெருமாளை ஆழ்வார் அப்படி அனுபவிக்கும். அதாவது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்றத நந்தா விளக்கு அளத்தற்கரியாய் என்ற 3 பதங்களை ஆழ்வார் சூಚಿப்பது இங்கு நோக்கத்தற்கது. அரிமேய வெண்ணகரம் எம்பெருமான் அடியார்களுடைய துன்பங்களை போக்க இருக்கிறான். அதே இயல்பினாவனாக இருக்கிறான். என்ன காரணம் அதுக்கு? அடியார்களுக்கு தோஷமே இல்லையா? பாபமே பண்ணலையா? பாபம் பண்ணா தண்டிக்கவானமாவாள? அதுதானே சாஸ்திரம். இப்போ பாப புண்ணியத்துக்கு என்ன மதிப்பு? அதுதான் தெரிவிக்கிறார். கூடவே பிராட்டிமார்கள் இருக்கிறார்கள். யார் தான் பாவம் பண்ணலன்னு தெரிவிக்கிறாள் பிராட்டியானவள். பூமி பிராட்டி பாவத்தை ஷமை கொள்விடார். பாபமே பண்ணல, இன்னும் பாவமா அது என்னன்னு கேட்பாளா நீதா பிராட்டி. அப்படி திருமணந்து மண்மணந்து இருபாலும் திகழ தீவினைகள் போய் அகல. இந்த தீவினைகள் போய் அகழ்வதற்கு என்ன அடி, என்ன மூல காரணம் பார்த்தா திருமணந்தை மண்மடந்தை இருபாலும் திகழ்ந்து அங்கே போக்கியமாக நமக்கு அருள் பாலிக்கிறார்கள் பார்க்குறோம். அதனால் கீழே வைகுந்த வெண்ணகரிலே ராமன் கண்ணன் போன்ற அவதாரங்களை சேட்டிதங்களை ஆழ்வார் அனுபவித்து இங்கே அரிமேய வெண்ணகரத்திலே அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசையாலே அப்படி வீரச் செயலை மாறி மாறி அதே ரீதியில் அனுபவிக்கிறார். நாவனத்தால் மந்திரங்கள் நால்வேதம் 5 வேள்வியோடு ஆரங்கம் நவின்னு கலைவையின்னு அங்கு ஆவணத்து மறைவர்கள் பயிலுமணி நாங்கூர் அரிமேய விண்ணகரம் வடங்கள் நெஞ்சே என்று அந்த நாங்கூரில் இருக்கும் வேதியர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அவருடைய ஏற்றத்தையும் அங்கே இருக்கும் மடவார்களின் ஏற்றத்தையும் அற்புதமாக ஆழ்வார் நமக்கு படம் எடுத்து காட்டுகிறார். சின்ன விடையாழ பட அடுத்து பெண்ணை செவித்தோல் புடந்து கந்த திருமால் தன் கோயில். இங்கேயும் ஆரம்போதே திருமடந்த மண்மடந்த இருபாலும் திகழன்னார். கடைசி பாசுரத்திலையும் திருமால் தன் கோயில்ன்றார்.
அந்நயனம் அரண்சே அணையவர்கள் நாங்கூர் அருமையை வெண்ணவர அவந்த செழங்கொன்னை கண்ணினடு வேல்வலனும் மங்கையர்த்தம் கோமான் கதிகன்னி வலிமால ஐந்திரடும் ஒன்னும் ஒன்னினிடும் ஒன்னும் இவை கத்துவல்லார் உலகத்து உத்தவர்களுக்கு உத்தமாய் திகழ்வாரேன்னு அருமையை விண்ணகரத்தை ஆழ்வார் ஒளி செய்து செம்பன்சை கோயில் நாங்கை நன்னடுவல் செம்பன்சை கோயில்னு அதாவது ஜாகிரபிக்கலாக லாஜிஸ்டிக்கலாக பார்த்தா மத்தியில் இந்த திவிதேசம் அமைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லை, சித்திரக்கவின்னு சொல்கிறோம். அது திருவழுக்கூத்தருக்கே சொல்கிறா எல்லாரும். அது இருக்கட்டும். ஒன்று ஒரு குரலாய் இருநிலம் ஓடி மண் வேண்டிய உலகனை திமீரடியால் ஒடுக்கின. ஆனால் இந்த திருமொழி ஸ்ட்ரக்சர்லேயே ஆழ்வார் சித்திரத்தை அமைத்திருக்கிறான்ற ரொம்ப அற்புதம். இந்த செம்பொன்சை கோயில் நாங்கூருக்கு நடுமையமாக அமைந்திருப்பது அது சரி. ஆனால் பாசுரத்தையும் அப்படி அமைச்சிருக்கார். 11 திவிதேசத்தில் இந்த 4ஆம் 10 3ஆம் திருமொழிக்கு முன்னாடி 5 திவிதேசம் அனுபவிச்சார் ஆழ்வார். அதை பார்த்தோம். இதற்கு பிறகு இன்னொரு 5 திவிதேசம். அப்போ 5 5 11. அதில் மத்தியமாக திருநாங்கூர் செம்பன்சை கோயில். அதனால் லாஜிஸ்டிக்கலாக மட்டுமல்லாமல் சித்திரமாகவும் பாசுரத்திலேயும் அப்படியே அதை வடித்திருக்கிறார் ஆழ்வார்னு பார்க்கும். பேரணிந்துலகத்தவர் தொழுதேத்தம் பேரொருளான் எம்பிரானேன்னு வாரணி மொழியால் மலமகளோடு மண்மகளமுடன் நிற்பேன்னு சீரணி மாடன் ஆங்கை நன்னடுவள் கண்டு கொண்டு உய்ந்திருந்தேனே, கண்டு கொண்டு வாழ்ந்தொழிந்தேனே, கண்டு கொண்டு அல்லல் தீர்ந்தேனே, கண்டு கொண்டு ஒய்ந்தொழிந்தேனே என்று இப்படி மாறி மாறி ஒய்ந்தொழிந்தேனே, அல்லல் தீர்ந்தேனே, வாழ்ந்தொழிந்தேனே என்று தன்னுடைய எப்படி ஆழ்வார் துக்கமில்லனே, துன்பமில்லனே, இன்பமில்லனே, அல்லலிலனே, தளர்விலனே, கேடிலனேன்னு 3ஆம் 10 கடைசியில் அங்கே திருவாழ்வில் சேவிக்கிறா போலே இவரும் கொண்டாடுகிறார். திருத்தத்தி அம்பலத்தின் செங்கண் மாலை மாற்றரசர் மணிமுடியும் திரளும் தேசும் மற்றவர்தம் காதிரிமார் கொழியும் தந்தைகால் தலையும் உடற்கால வந்து தோன்றி கதனாகம் காத்தளித்த கண்ணர் கண்டின் நூத்தெதிர்கள் அரவிந்தம் நுழைந்த பள்ளத்து இளங்கமையின் முதுபாலை பகுவாய் நண்டின் சேற்றலையில் வெண்முத்தம் சிந்து நாங்கோர் திருத்தத்தி அம்பலத்தின் செங்கண் மாலைன்னு இந்த ஊரோட சமிருத்தியை சொல்லாத இடமே இல்லை. இப்போ இந்த 100 இதழ்கள் 100 இதழ் கொண்ட அரவிந்தம் அப்பேற்பட்ட இடத்துல அந்த இளங்கமுகு என்ன முதுபாலை பகுவாய் நண்டு இதெல்லாம் பாட அவசியமா? அதாவது எம்பெருமானுடைய திவிதேசத்தில் இருக்கும் அத்தனை சேத்தனங்கள் அனைத்தும் நமக்கு உத்தேசியம். எம்பெருமான் பகவத் விஷயத்துக்கு சம்பந்தப்பட்ட எல்லாமே பகவத் விஷயம்தான் என்ற ரீதியிலே இங்கே பார்க்குறார் ஆழ்வார். அதனால் அடியார்களே பகைவர்களை அழிக்கும் பண்பினாய் எல்லா பொருளையும் ரட்சிக்கும் அவனாய் இருக்கிறான். மாத்தரசர் மணிமுடியும் திரளும்னு அந்த கிருஷ்ண சரித்திரத்தை விரிவாக அனுபவிக்கிறார். இங்கே தான் போலும் எழுந்திருந்தான் தரணியாளன் அது கண்டு தரித்திருப்பார் அறக்கர்த்தங்கள் கோன் போலும் என்னெழுந்தான் கொண்டு வந்த 20 தோளுடன் துணித்த ஒருவன் கண்டீர்னு இதுக்கு பட்டர் அற்புதமாக நிர்வாகம் பண்ணார். அதாவது டைரக்ட் வாய்ஸ் ராவணன் சொல்கிற மாதிரி அது. ஆழ்வார் தன் நிலைமை பெண் நிலைமை எல்லாம் பேசுறது பார்க்குறோம். இங்கே ராவண நிலைமையாக பேசுகிறார். தான் போலும் எழுந்தான். நான் ஒருத்த ராவணன் இருக்கேன், அது ராவணனுக்கு அசுரர்களுக்கு தலைவனாக இருக்கேன். என்னை ஒருத்த ஒரு மானிட பயல் என்னை அழிக்கிறதா என்று வெகுண்டானான். தான் போலும் எழுந்தான் தரணியாளர் அது கண்டு தரித்திருப்பார் அறக்கர் தங்கள் கோன் போலும் என்னெழுந்த கொன்னமன்ன 20 தோளுடன் துணித்த ஒருவன் கண்டீர்னு சக்கரவர்த்தி திருமன் விஷயமா அற்புதமான ஐதிக்கியம். அது திருவள்ளக்குளம்ன்றது அண்ணன் கோயில்னு பார்க்குறோம். இந்த விரோதி சுரூபம்னு பிரகிருதி மண்டலம் 5 புலன்கள். இந்த பிரகிருதி மண்டலத்தில் ரஜஸ்தமஸ் குணங்கள் கலசி இருக்கு. ஆனால் அவித்தியை அஜ்ஞானம் கர்மம் பின்னுளார் பெருமார் கடிவு செய்வாரையும் சிறுமைம்புலன் இவைன்னு ஆழ்வார் திருபாக்கே இருக்கு. அதனால் அப்பேற்பட்ட அந்த அண்ணன் கோயில் பெருமாளிடம் அடியே நிடரை களையாயே கண்ணார் கடல் போல் திருவேணி கரியாய் நன்னார் மணி வெண்ணிகொள்வார் மண்ணு நாங்கோர் தின்னார் மதுசூ திருவள்ள குளத்தாய் அண்ணா அடியே நிடரை கடியாயே எந்தாய் அடியே நிடரை கடையாயே அடியே நிடர் நீக்கே அடியேனு கருள் புரியே என்று எம்பெருமான் நிர்கேதுக கிருபை அதை வேண்டி ஆழ்வார் ரொம்ப அற்புதமாக எம்பெருமானு கிருபையை நோக்கி உன்மனத்தால் எண்ணிருந்தாய் இடவந்த எந்த பிரானின் எம்பெருமானுடைய திருவுள்ளத்தை நோக்கி அவன் திருவடியில் விழுந்து தருணம்புக்கு அடியே நடரை கடையாடேன்னு விண்ணப்பிக்கிறார் திருமங்கை ஆழ்வார். ஏற்கனவே பலவாறு விண்ணப்பிச்சாரே சுவாமி இன்னும் பார்க்கும்போது ஆழ்வாருக்கு துறை மிஞ்சி இருக்கு.
அதாவது இங்கே அங்கங்கே சரணாகதி பண்ணுறது எம்பெருமானுடைய இயலாமையினால் இல்லை, அவன் பண்ண மாட்டேன்றதுனால ஆழ்வாருக்கு துறை, அந்த துறையினால் ஆற்றாமையினாலே மீண்டும் மீண்டும் அவனை விண்ணப்பிக்கிறார். அதாவது பேற்றுக்கு துறைக்கியும் பேரை தப்பாது என்று துணிந்திருக்கேன்னு சுவாமி புள்ளலாச்சாரியுடைய திருவாக்கு. எம்பெருமான் திருவன்புருடோத்தமனை அனுபவிக்கிறார் ஆழ்வார் 4ஆம் பத்து 2ஆம் திருமொழியில். அல்ல இந்த பிரம்மருத்ராதிகளுக்கு எம்பெருமான் அந்தராத்மாவை மட்டும் இல்லை, அவர்களை சிருஷ்டித்தவனும் அவனேன்னு பார்க்குறோம். இந்துவார் சடை ஈசனை பயந்த நான்முகனை தன் எழிலாரும் உந்திமாமலர் மீவிசை படைத்தவன் என்று 9ஆம் பாசுரத்து இது மிக தெளிவு. அப்பேற்பட்ட திருவன்புருடோத்தமன் முன்னுளார் புகழ் வேதியர் நாங்கோர் வன்புருடோத்தமத்துள் அண்ணல் சேவடிக்கு அடைந்திருந்தவன் ஆலிமன் அருள் மாறி உலகில் எண்ணிலாத பேரின்பமுத்து இன்பம் எய்துவரேன்னு எண்ணிலாத பேரின்பங்கள் கொடுக்கும் அந்த வன்புருடோத்தமன் என்று இந்த எம்பெருமானை அனுபவிக்கிறார். கம்பாவா கடல் அடைத்து இலங்கைக்குமன் கதிர்முடி அவை பத்தும் அம்பினால் அறுத்து அரசவன் தம்பிக்கு அளித்தவன் உரை கோயில் என்ன ஸ்ரீராம விருத்தாந்தத்தையும் பல்லவன் திகழ் பூங்கடம்பேறி அக்காடியன் படவரங்கில் என்று ஸ்ரீ கிருஷ்ண விருத்தாந்தத்தையும் அது மாதிரி பருங்கை யானையின் கொம்பினை பறித்தின் கோலையாப்பிட விருத்தாந்தத்தையும் சாடுபாய் விழ தாழ்மித்து ஈசன் தன் படையாடும் கிடையாடுவாட இந்த வானாசுரன் தொலைத்த அந்த சரித்திரத்தையும் உலகளந்த சரித்திரத்தையும் இப்படி பல படிகளால் அவனை அனுபவித்து மண்ணுளார் புகழ் வேதியர் நாங்கூர் வன்புருடோத்தமத்துள்னு எம்பெருமானை இந்த வேதியர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கொண்டாடுகிறார்கள்னு பார்க்கும். திருநாங்கூர் திருமணிக்கூடத்தை தூம்புடைக்கை பனைக்கை வேழுன்ற இடத்துல எல்லா பொருள்களையும் நடத்துபவனாய் எல்லா வித விருப்பங்களும் நிறைவேற்றுவனாய். ரொம்ப அற்புதமான பாட்டு. இதில் கண்டையும் குரலும் புல்லும் கேளும் அறியும் ஆவோம் அண்டமும் தொடரும் அல்ல ஆத்தலும் ஆய வந்தை. இப்போ எம்பெருமான் எல்லா விஷயத்திலும் இருக்கிறான். அதில் அந்தராத்மாவாக இருக்கான், ஆதாரமாக இருக்கான். கொண்டமும் வானும் மண்ணும் குளிர்புழல் திங்களோடு நிர்ணயம் தொடரும் அல்லா நிலைகளும் ஆய வந்தை. மன்றமும் வயலும் காவும் மாடமும் மானம் கொண்டு எங்கும் தென்னல் வந்துலாவும் நாங்கோர் திருமணிக்கூடத்தானே என்ன அந்த திருமணிக்கூட எம்பெருமான் அனுபவித்து திங்கள் தோய் மாடனாங்கோர் திருமணிக்கூடத்தான மங்கையர் தலைவர் வந்தார் கலியன் வாயில்கள் வல்லார் பொங்குநீர் உலமாண்டு பொன்னுலகாண்டு பின்னும் வெங்கதிர் பரிதி வட்டத்தூரோடு போய் விளங்குவார் என தூமாதி மார்க்கம் என்ன, யமாதி மார்க்கம் என்ன, அர்ச்சிராஜ மார்க்கம் என்ன, பல மார்க்கங்கள் உண்டு. ஆத்மா பிரிஞ்சு போகும்போது அதில் அர்ச்சிராஜ மார்க்கம் சந்திரன் வெங்கதிரோன் நன்னடுவல்னு அந்த சூரிய மண்டலத்துக்கு நடுவே போய் மேலே சத்தியலோகம் வழியாக மேலே விரஜாநதி கப்பால் பயணிக்கிறது. அந்த வீடு பேறு தள்ளவிடக்கூடியவன் எம்பெருமான் தான் என்பதை வெங்கதிர் பரிதி வட்டத்தின் ஊடு போய் விளங்குவாரே. இதுக்கு மேலே வைகுந்தத்தில் எம்பெருமான் எப்படி இருக்கான் அதே ரீதி இன்றைக்கும் சேவிக்கலாம். அந்த மாதிரி அதனால் ஒரு எப்படி முடியானே மூவலகம் தொழுதேத்தம் சீரடியானேல ஒரு கரணங்கள் இன்னொரு கரணங்களின் விருத்தியை ஆசைப்பட்டதுன்னு பார்க்கும். அந்த மாதிரி எம்பெருமான் அனுபவிக்கும் போது ஒரு உறுப்பாக அனுபவிக்கிற மாதிரி ஒரு திவிதேசங்களாக திருநாங்கூர் திவிதேசத்தை ஆழார் அணுவிக்க பாரித்து அதனால் அந்த வைகுந்தத்தில் இருக்கும் இருப்பை வைகுந்த விண்ணகரம் வணங்கும் அடனெஞ்சே இங்கே தான் ரட்சிப்பதாக எம்பெருமான் ரட்சிப்பதாக எழுந்தருளி இருக்கிறான். எப்படி ரட்சிக்கிறான்னு பார்க்குறோன்னா பிரகலாத ஆழ்வானை இரணியனிடமிருந்து ரட்சித்தான். சலங்கொண்ட இரணியர் அகல்மார்வம் கீண்டு தடங்கடலை கொண்டு அமுதம் கொண்டு கந்த காலை நலங்கொண்ட கருமுயில் போல் திருமேனி அம்மான்னு சமஹரமான அந்த கார்மேக வண்ணன் நாடோறும் மகிழ்ந்தினிது மருவி உரை கோயில் சலங்கொண்ட மலர் சிறியும் மல்லியவன் செறிந்தி சண்பகங்கள் மணநாடு மண்பொழினூடே வலங்கொண்ட கைநோடி விளையாடு நாங்கூர் வைகுந்த விண்ணகரம் வணங்கு மடனெஞ்சே. அதனால் இப்படி அந்த வைகுண்ட திண்ணியதோர் அறிவுறு திசையத்தினடுங்க தேவரோடு தானம் இரணியன் நன்னி என்று இப்படி ஒரு விரோதிகளை போக்கிக் கொண்டே வருகிறான் எம்பெருமான்றதை ரொம்ப அற்புதமாக அண்டமும் வலைகடலும் அவனிகளும் எல்லாம் அமுதிசை திருவைத்த நரங்கொண்டு தெரியும்னு முண்டமது நிறைத்த அவன் கண் சாவுமதி நீக்கும் என்னபடி கபாலனன் மோக்கத்துக் கொண்டு கொண்மீன் என்று அந்த விஷயத்தையும் தெரிவிக்கிறார் ஆழ்வார். இப்படி பலவாறாக வைகுந்த வெண்டைகள் அனுபவித்து வங்கமல்லி தடகள மாணவர்களோடு மாமுனிவர் பலர் கோடி மாமலர்கள் தூவி எங்கள் தனி நாயகனே எமக்குருளாயன் ஈசவன் மகிழ்ந்த நிதி இனி உரை கோயில் அப்படி எம்பெருமான்
அது திருப்பார்கடலே சயனிக்கும் போது கூப்பீடு கேட்டு மிடும்னு சொல்கிறோம். அந்த இடத்துல தேவரோடு தானவர்கள் திசைப்ப, வானவர்களோடு மாமுனிவர் பலர் கூடி மாமலர்கள் தூவி எங்கள் தனிநாயகனே எமக்கருளா என்று விண்ணப்பம் செய்கிறார்கள். அதுக்கு மேலே போதலிருந்த பொழில் சோழை புறமெங்கும் பொறுத்திரைகள் என்று தேவர்கள் எல்லாம் வந்து கூடி எம்பெருமான ஆசிரித்த திவ்யதேசம் திருத்தேவனார் தொகை. இது பாசுரத்திலேயே பார்க்கலாம். அது இந்திரனும் இமைவரும் முனிவர்களும் எழிலமைந்த சந்தமலச் சதுமனும் கதிரவனும் சந்திரனும் எந்த எமக்கருள் என்ன அருள்விட எழில்நாங்கை. அப்படி இந்திரன் என்ன, இமைவர்கள் என்ன, முனிவர்கள் என்ன, சதுர்முகன் என்ன, இவர்கள் வந்து எம்பெருமான் ஆசிரிக்கு எம்பெருமான் அருள் கொடுக்கிறான்னு பார்க்குறோம். அதான் திருத்தேவனார் தொகை. எம்பெருமான் அச்சித்துக்கும் சித்துக்கும் புகழ் நல்லருவனுக்கோ பொருவில் சீர்பூமி என்கோ திகழும் தன் பறவை என்கோ தீயன்கோ வாயுவென்கோ என்று புகழ் நல்லருவனுக்கோ பொருவில் இந்த பூமி என்ன, இந்த பூமி இந்த பஞ்சபூதங்கள் என்ன, ஜலமாக இருக்கட்டும், அக்னியாக இருக்கட்டும், வாயுவாக இருக்கட்டும், ஆகாசமாக இருக்கட்டும், அதன் உள்ளே அந்தராத்மாவாக இருக்கும். அது மாதிரி பிரம்மருத்ராதிகள் என்ன, தேவர்கள் என்ன, எல்லாருக்கும் எல்லா சித்தன்ன அச்சித்தன்ன அத்தனை உள்ளம் புறமும் நிறைந்து நியமிக்கிறான், அவர்களை இயக்குகிறான்னு பார்க்கும். அதை ஒரே பாத்திரத்தில் அற்புதமாக தொகுக்கிறார் ஆழ்வார். வானாடும் மண்ணாடும் மத்துள்ள பல்லுயிரம் தானாய் எம்பெருமான் தலைவன் அமர்ந்துரையும் இடம்னு வானாடும் மண்ணாடும்ன்றதுனால நித்தியபூதி என்ன, லீலாபூதி என்ன. நித்தியபூதினா மேல் லோகம், லீலாபூதினா விரதா நதிக்கு இந்த பக்கம் லீலாபூதி. மத்துள்ள பல்லிரு அத்தனை ஆத்மாக்களையும் தானாய் எம்பெருமான் சரீரியா இருக்கான், ஆதாரமாக இருக்கான், அவற்றின் உள்ளே இருந்து நியமிக்கிறான்னு பார்க்கணும். இப்பேற்பட்ட திருத்தேவனார் கிழச்சாலை மாதவனை ஆழ்வார் அனுபவிக்கிறான்னு பார்க்கணும். அதனால் மாகவைங்குந்தம் காண்பதற்கு என்மனம் ஏகம் என்னும் என்று அந்த திருநாடு காண போகணும்னு பார்க்குறாரு, முடியல. எம்பெருமானரை களையலை, இங்கேயே தான் இருக்கார். அதனால் ஒரு பிராட்டி மீண்டும் ஒரு பெண் பேச்சாக இந்த ஆத்தாமையினாலே அது மாறி திருத்தாயார் பாசுரமாக, திரு பார்த்தன்பள்ளி பார்த்தசாரதி விஷயமாக, பௌளவாயால் என் மடந்தை பார்த்தன்பள்ளி பாடுவாளே, பஞ்சி அன்னமெல்லடியாள் பார்த்தன்பள்ளி பாடுவாளே, பண்டு போல் அன்றென் மடந்தை பார்த்தன்பள்ளி பாடுவாளே, பல்வளையாள் என் மடந்தை பார்த்தன்பள்ளி பாடுவாளே, பறக்கழிந்தாள் என் மடந்தை பார்த்தன்பள்ளி பாடுவாளே, பாவின் பாடகம் சேர் மெல்லடியாள் பார்த்தன்பள்ளி பாடுவாளே, பலரும் ஏசையின் மடந்தை. ஏன்னா அச்சம் நாணம் மடம் பயிர்ப்புன்னு பெண்களுக்கே உரியதான இயல்பான சுபாவம். அதை மீறி தூதுபடுறது பார்த்தன்பள்ளி எம்பெருமானை பற்றி இப்படி பலரும் ஏசும்படி பாடுறாளே, இது நம்ம ஸ்ரீவைஷ்ணவ கொடிக்கு தகுமோ, தன் கொடிக்கு ஏதும் தக்கவா நினையாள். அது என்ன ஸ்ரீவைஷ்ணவ கொடின்னா, எம்பெருமான் வந்து நம்ம தத்ரு சம்பத் பிராட்டி சொன்னாலே தத்தியச தத்ரு சம்பவேத் என்று ராமனே வந்து கை கொள்ள வேண்டும். அது அவன் வில்லுக்கு மாசு. அது மாதிரி அவன் வரலன்னா அது அவன் வில்லுக்கு மாசு. அப்பேற்பட்டவள் துறையினாலே இப்படி தூது விடுறதும் அவனை விண்ணப்பிப்பதும் பெண் பேச்சாலே. பாருள் நல்ல மறையோர் நாங்கே பார்த்தன்பள்ளி செங்கன் மாலை வார்கொள் நல்ல மடுவாள் பாடலை தாய் மொழிந்த மாற்றம் என்று தாய்ப்பாசனமாக வெளியிடுவது பார்க்குறோம். திரு காவலம் பாடி பெய்ய கண்ணனே கலைகண்ணியே என்று இவ்வளோ அனுபவித்தும் இன்னும் இந்த லோகத்திலே இருக்கமே, இந்த பிரகிருதி சம்பந்தம் மத்து போலையே என்று ஆழ்வார் ரொம்ப व्यसனப்பட்டு, எம்பெருமான் நீதான் கலைவாய் துன்பம் கலையாதொழிவாய் கலைகண் மத்திலேன் ரீதியில் தாவளம் தொலகமத்தும் தடமலர் பெய்யை புக்கு நாவளம் நவின்னங்கேத்த நாகத்தின் நடுக்கம் தீர்த்தாய். காளியனுக்கு கண்ணன் அது திருநாதிக்கு அதை சமித்து விட்டான். இப்படி காவலம்பாடி மேய கண்ணனே கலைகண்ணியே மண்ணிடந்தேனமாகி மாவலி வலை தலைப்பான்னு இந்த மாவலியுடைய அந்த கர்வத்தை அடக்கினான். ஏனமாகி பூமி பிராட்டியை ரட்சித்தான், வாலியை கொன்றான். அது மாதிரி பாண்டவர்களுக்காக படை தொட்டான். மல்லரை 8 மாலை கஞ்சனை மறைந்து கொண்டுன்னு வார்கடா வருவி ஆனிமாமலையின் மறுப்பினை கோடைருட்டு ஒருத்தி ஊர்கொள் தென் பாக வைச்சகத்து அரங்கின் மல்லரை கொண்டு என்ன கம்சனை நிரசித்தான். அந்த பாண்டவர்களுக்காக முன்னோர் தூது வானரத்தின் வாயில் மொழிந்து என்று மூத்தவர் கரசு வேண்டி முன்பு தூது எழுந்தருளி
அந்த மாதிரி காவலும் கடிதிருத்து கற்பகம் கொண்டு போய்தான்னு அந்த கற்பகத்தை ஆசைப்பட்டா சத்தியபாமி. இந்திரனுக்கு எவ்வளோ எம்பெருமான் உதவி இருக்கான். அப்பேற்பட்ட எம்பெருமானிட கிருஷ்ணனிடமே எதிரிட்டான் அந்த இந்திரனானவன். அப்பேற்பட்ட இந்திரனை வெற்றி கொண்டு இந்த கற்பக மரத்தை இந்த பூமியில வந்து துவாரகையில நட்டான் எம்பெருமான். ஆகி இப்படி 11 திவிதேசங்கள் முதல்ல திருக்குலையூர்லையும் மங்கமடத்திலையும் நரசிம்ம சேத்திரமாதலால் அங்கஞானமஞ்சு அங்கோர் ஆளறியாய் அவனின் பொங்க ஆகம் வள்ளுகிறாள் போழ்ந்த புனிதன் என்று அந்த திரு சிங்கவேல் குன்றம் பாசுரத்தை அங்கே விண்ணப்பித்து திருநாங்கூர் திவிதேசம் எழுந்தி மஞ்சக்குழி மண்டபத்திலே திருவஞ்சனம் கண்டருளி அடுத்த நாள் பந்தல் மங்களா சாசனம் அதெல்லாம் அருளி செய்து அதெல்லாம் அனுபவித்து ஒரு திவிதேசமும் ஆழ்வார் எழுந்தருளி மங்களாசாசனம் பண்ணி கருட சேவை கண்டருளி 3ஆம் நாள் இரவு திருநகரிக்கு மீண்டெழுந்தி ஆழ்வார் அந்த நிலை. அதுவே ஒரு வருஷம் அதிலே அனுபவிச்சலாம். அடுத்த வருஷம் எப்போ வரும்னு நாம் எதிர்நோக்கி கொண்டு இந்த கருட சேவையோட அனுபவமே ஆனந்தமாக இருக்கும். இல்லை ஆழ்வார் எப்படி அதுவும் அந்த ஸ்ரீபாதந்தாங்கிகள் அப்படி குறுக்கும் நெருக்கமாக அந்த வயலிலையும் சகதியிலையும் ஜலத்திலையும் காட்டிலையும் முள்ளிலையும் கல்லிலையும் ஆழ்வாரை எழுந்தருள பண்ணுவது ரொம்ப அதி விசேஷமான விஷயம். அதுவும் எங்கள் வயலுக்கு வரணும் அப்போ தான் ஆழ்வார் எழுனா அது ஒரு சுபமான விஷயம் என்று அப்படி இன்றைக்கும் அத்தியாவசியத்தோட ஆழ்வார் எழுந்தருள பண்ணுகிறார்கள். தை அமாவாசையிலேருந்து தொடங்கி ஒரு 3 நாளைக்கு. அரியந்தாசன், வானமாமலை பத்மநாபன், ராமாந்தாசன். கலந்த கார்த்திகையில் கார்த்திகை வந்தோன் வாழியே, காசியில் பொன் குறையலோர் காவலோன் வாழியே, ஞானம் திகழும் 84 உரைத்தான் வாழியே, 4 6 நமக்குரைத்தான் வாழியே, இளங்கழு கூத்திருக்க இரமடிலேந்தான் வாழியே, இம்மூன்னில் 227 சைத்தான் வாழியே, பரந்திகழும் குமுதவல்லி மணவாடன் வாழியே, வாட்கரியன் பரவாலன் மங்கையர்கோ நாழியே, ஸ்ரீமதே ரம்மிதா மாத்ருமுனீந்திராய மாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூஜா நித்யஸ்ரீரமங்கலம். ஸ்ரீமதாலி ஸ்ரீநகிரிநாதாய கவிவேரினே சதுஷ்கவி பிரதானாய பரகாலாய மங்களம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீர திருவடிகளே தரணம்.